அனைவருக்கும் வணக்கம். வேப்பம்பட்டு பகுதியில் நம்ம புதுசாக ஒரு வீட்டு மனையை அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இது வேப்பம்பட்டு செவ்வாய்ப்பட்டு அந்த தார் சாலை ஹைவே, அந்த ஹைவேஸ்லேருந்து 100 மீட்டர் தூரத்தில் இந்த மனை அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மனை முற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமானது. குடியிருப்பு தெருவை கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம இந்த மனையை அமைச்சிருக்கோம். நம்ம அமைக்கக்கூடிய மனை ஒரு சின்ன அளவிலான ஒரு 14 மனைகள் கொண்ட ஒரு மனை தான். ஸோ அதனால் அதற்கான காம்பவுண்ட் சுவர், சுற்றுச்சுவர் இதை கட்டி முடிக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. முடிய போகிற தருவாயில் இது இருக்குது. இப்போ அந்த காம்பவுண்டை முடித்தாச்சு. இதுதான் அந்த ஹைவேஸ்லேருந்து இந்த மனையில் நேராக இணையக்கூடிய ஒரு சாலை. அதை கண்டினியூ பண்ணி அப்படியே இந்த மனையை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கல்வி நடுற பணிகள்லாம் முடிச்சுட்டு அதோட ஃபைனல், அதாவது ஃபைனல் மெஷர்மெண்ட் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இமிடியட்டாக ஒரு 30 ஃபீட் ரோடு இந்த சாலையில் நம்ம ஃபேவர் பிளாக் ரோட்லேயே, ஃபேவர் பிளாக் ஸ்டோன்லேயே இந்த ரோடை அமைக்க இருக்கிறோம். அது ஒரு 2-3 நாளில் அந்த ஒர்க்கு துவங்கி ஒரு 3 நாளில் முடிஞ்சிடும். ஸோ இதில் மெஷர்மெண்ட் கரெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே அந்த ரோடு போடுற படி முடிஞ்சிடும். ஸோ இந்த மனையோட அளவுகள்னு பார்த்திங்கன்னா 900 சதுரடி, 1000 சதுரடி இந்த அளவில் தான் மனைகள் இருக்கும். ஆனால் மனையோட அகலங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மியாக 20 அடி, 22 அடி இதெல்லாம் போடுறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் மனையோட அகலம் 30 அடி அகலம். ஒரு 900 சதுரடி மனைக்கு 30க்கு 30 இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் 30 அடி அகலத்தில் ஒரு மனையை நம்ம இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்கோம். 30 அடி சாலையில் இந்த மாதிரி சின்ன மனைக்கு இவ்வளோ 30 அடி சாலைகள்லாம் அமையிறது கஷ்டம். இந்த ஃபேவர் பிளாக் ரோடு நேராக அந்த தெரு அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அதை கண்டினியூ பண்ணி அப்படியே அந்த லாஸ்ட் காம்பவுண்ட் வரைக்கும் ஃபேவர் பிளாக் ரோடை கண்டினியூ பண்ணி போட்டு முடிக்கிறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள், மற்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.